ஆன் கிரிடும் ஆஃப் கிரிடும் கம்பைன் ஆனது தான் ஹைப்ரிட். சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணும், அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்க கரண்ட்டை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணலாம், இபி கிரிட்டுக்கும் சென்ட் பண்ணலாம். பவர் கட் ஆனால் கூட பேட்டரியில் இருக்க பேக்கப் நமக்கு பவர் சப்ளை பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா பில்லும் சேவ் பண்ணலாம், பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும். அதனால தான் இது ரொம்ப மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஹைப்ரிடோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இபி பில்லையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், பவர் இல்லாத டைம்லையும் உங்கள் வீட்டில் பவர் இருக்கும், நெட் மீட்டரிங்கும் பாசிபிள், இதுக்கு சப்சிடியும் கிடைக்கும். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க பீப்புள்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் லோன், நான் எசென்ஷியல் லோன், இது ரெண்டுமே இந்த ஹைப்ரிட் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்பும் கிடைக்கும், பில்லையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். அதனால இது ஒரு பெஸ்டான சிஸ்டம். ஹைப்ரிடோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? பேட்டரி ப்ளஸ் ஹைப்ரிட் இன்வெர்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த சிஸ்டமோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆன் கிரிட்